இன்று திருப்பாவை 24வது பாசுரம். ஆண்டாள் இந்த பாசுரத்திலே தான் பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை என்பதை நன்றாக காட்டுகிறாள். எப்படி பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினாரோ அதேபோல ஆண்டாளும் இந்த பாசுரத்திலே பல்லாண்டு பாடினாள். அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைகடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றொன்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம், என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம், இரங்கேலோர் எம்பாவாய் இரங்கேலோர் எம்பாவாய். நேற்றைய பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொன்னா? கண்ணா, நாங்கள் சொன்ன மாதிரி நடந்து வரணும், நாங்கள் நில்லுன்னு சொன்னா நிற்கணும், உட்காருன்னா உட்காரணும், நாங்கள் எப்படி பேச வேண்டும் என்று சொன்னோமோ அப்படித்தான் நீயும் பேச வேண்டும். கண்ணனும் அடியேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு 4 அடி நடந்து வந்தான். 4 அடி நடந்து வந்த உடனே கண்ணனுடைய திருவடிகளை பார்த்தாள் ஆண்டாள். 4 அடிகள் நடந்து வந்த உடனேயே கண்ணனுடைய திருவடிகள் சிவந்து விட்டது, கன்றி போனது. ஐயோ, 4 அடிகள் நடந்து வந்ததாலேயே இவனுடைய திருவடிகள் சிவந்து விட்டதே, இவனை நடந்து வரச் சொன்னோமே என்று மிகவும் பயந்தாள் ஆண்டாள். அப்பொழுதுதான் ஆண்டாளுக்கு ஞாபகம் வந்தது, இவன் அல்லவோ எவ்வளவோ சாகசங்களை பண்ணினான், எவ்வளவோ கட்டப்பட்டானே, அன்று ஒருவரும் பல்லாண்டு பாடவில்லையே, அதற்காக இன்று நாம் பல்லாண்டு பாடுவோம்னு தீர்மானம் பண்ணினாள். கண்ணனுக்கு பல்லாண்டு பாடினாள். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. கண்ணா, உன்னோட நடையழகிலே ஈடுபட்டு நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம். அதாவது எப்படிப்பட்ட திருவடிகள் தெரியுமா? பிராட்டிமார்களும் தொட்டுவிட்டால் சிவந்துவிடும், பிராட்டிமார்களும் தொடுவதற்கு அஞ்சும்படியான அழகான தாமரை போன்றதான திருவடிகளாலே அன்று இந்த உலகத்தை இழந்தாய உன் திருவடிகள் என்ன பாடுபட்டிருக்கும். அந்த திருவடிகளுக்கு நாங்கள் இன்று பல்லாண்டு பாடுகிறோம். அன்று ஒருவரும் உனக்கு பல்லாண்டு பாடவில்லையே, அந்த குறை தீர இன்று பல்லாண்டு பாடுகிறோம். அது மட்டுமா? ராமாவதாரத்திலே நீ பண்ணிய காரியம் என்ன? சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சென்று அங்கு ராவணன் எங்கேயோ லங்காதேசத்தில் இருக்கான், பிராட்டி அங்கே சிறை வச்சிருக்கான். இங்கிருந்து பெருமாள் கிஷ்கிந்தையிலிருந்து கிளம்பி சமுத்திரத்தை தாண்டி லங்காதேசம் சென்று ராவணனோடு யுத்தம் பண்ணி ராவணனை வதம் பண்ணி ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு காரியம் பண்ணிய நீ நாங்கள் கேட்கும் பறையை கொடுக்க மாட்டாயோ? சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய், ராவணனை வதம் பண்ணினாயே, உன்னுடைய திரளை நாங்கள் கொண்டாடுகிறோம்னா. திரள் அப்படின்னா எதிரிகளை பயந்து போகும்படியாக செய்யக்கூடிய சாமர்த்தியம். கண்ணன் விளவுதானா? நான் அடுத்து சொன்னா பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. பொன்னச்சகடம் உதைத்தாய் அப்படின்னா சரி கண்ணா, இது கூட ராமாவதாரத்தில் பண்ணின காரியம்னா கிருஷ்ணாவதாரத்தில் உனக்கு எவ்வளவு ஆபத்து வந்தது. நீ உறங்கிக் கொண்டிருந்த அந்த சகடம் வண்டி, அந்த வண்டிக்குள்ள ஒரு அசுரன் வந்தானே, அந்த அசுரனை வதம் பண்ணினாயே. பொன்னச்சகடம் உதைத்தாய், அது சின்ன குழந்தை கண்ணன் தூங்கிட்டு இருக்கான். யசோதை ஒரு வண்டியில் தூளி கட்டி விட்டுருக்கா. கம்சனாலே ஏவப்பட்ட அசுரன் அந்த வண்டிக்குள்ள நுழைந்தான். அதனாலே அவனுக்கு சகடாசுரன் என்று பெயர். அந்த சகடாசுரனை கண்ணன் விளையாட்டாக வதம் பண்ணினானே, அதை இங்கே சொன்னால் அந்த புகழை நாங்கள் பாடுகிறோம். சரி, இது மட்டுமா? அடுத்தது கண்ணுக்குட்டி வடிவத்தில் ஒருத்தன் வந்தான், வத்சாசுரன். அவனை கொல்லணுமே, என்ன பண்ணுறதுன்னா கண்ணுக்குட்டி வடிவத்தில் ஒரு அசுரன் வந்தான். அதே சமயத்தில் இன்னொரு அசுரன் வந்தான், அவன்தான் கபித்தாசுரன். பக்கத்தில் ஒரு பெரிய விளாமரம் இருந்தது, அந்த விளாமரத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டான் அந்த கபித்தாசுரன். ஒரே சமயத்தில் 2 அசுரர்கள் கண்ணனோடு யுத்தம் பண்ணணும்னு வந்தா. இப்போ கண்ணன் பார்த்தான், இவர்களோடு தனியாக யுத்தம் பண்ணக்கூடாது, அவர்கள் இருவரையும் சண்டை போட செய்து விட்டால் எப்படி இருக்கும்னு பார்த்தான். இந்த கண்ணுக்குட்டி வடிவத்தில் வத்சாசுரன் இருந்தான் இல்லையா, அவனுடைய 4 கால்களையும் பிடித்து தலைக்கு மேலே சுற்றி அந்த மரத்தின் வடிவத்திலே ஒருவன் இருந்தானே, விளாமரத்தினுடைய ரூபத்தில் ஒருத்தன் இருந்தானே, அந்த கபித்தாசுரன் மீது இந்த வத்சாசுரனை எறிஞ்சான். அப்போ ஒரு அசுரனை கொண்டு வதம் செய்தான். அப்படிப்பட்ட கன்று குனி பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எறிந்தாய் கழல் போற்றி.
அடுத்தது குன்று எடு குடையா எடுத்தாய் குணம் போற்றி. இதெல்லாம் கூட பெரிய விஷயம் கிடையாது. 7 நாட்கள் இடைவிடாது மழை பெய்தது. அப்ப என்ன பண்ணினாய்? ஒரு மலையை தூக்கி நிறுத்தினாயே கண்ணா, என்ன குணம் என்ன குணம்? 7 நாட்கள் அந்த கோவர்தன மலையை தூக்கி நிறுத்தினாயே, உனக்கு கொஞ்சம் கூட திருமேனியிலே நோவு உண்டாகவில்லையோ, அசக்தி உண்டாகவில்லையோ, கொஞ்சம் கூட உனக்கு வருத்தம் உண்டாகலையா? என்ன குணம்? அடுத்தவர்களுக்கு துக்கம் வந்தால் அதை போக்குவதற்காக தான் சிரமப்படக்கூடியவன்னு சொன்னா கண்ணா, நீ காட்டி கொடுத்தாயே குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. இப்போதான் ஆண்டாள் பார்த்தா, கண்ணனையே கொண்டாடிட்டு இருந்தோம்னா கண்ணனுக்கு திருஷ்டி வந்து விடுமே, அதனால என்ன பண்ணினாலாம், இதெல்லாம் கண்ணன் பண்ணல, கண்ணன் கையில் இருக்கக்கூடிய வேலே பண்ணியதுன்னா, கண்ணன் கையிலே வேல் உண்டோன்னா, நந்தகோபாலனை தெரிவிக்கிறப்ப முதல் பாட்டில் என்ன சொன்னா, கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன். நந்தகோபாலன் கையில வேல் இருந்தது, கண்ணன் கையிலும் வேல் இருந்தது. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, தகப்பனார் ஆசிரியராக இருந்தா பிள்ளையும் ஆசிரியராக இருப்பார், தகப்பனார் உபாத்தியாயராக இருந்தா பிள்ளையும் உபாத்தியாயராக இருப்பார், தகப்பனார் வியாபாரம் பண்ணினார்னா பிள்ளையும் அதே வியாபாரம் பண்ணுவனே. அதே போல வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. கண்ணா, நாங்கள் எப்படி வந்தோம் தெரியுமா? என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம். எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? உன்னுடைய குணங்களை பாட வேண்டும், உன் கீர்த்திமையை பாட வேண்டும், உன்னை கொண்டாட வேண்டும், எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவே எங்களுக்கு காலக்ஷேபம். அதற்காக அன்று வராமல் போன குறையை தீர்ப்பதற்காக இன்று யாம் வந்தோம், எங்கள் மீது நீ இறங்க வேண்டும் என்று தெரிவிக்கிறாள். இது 24வது பாசுரம்.